துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் 2025 வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசத்துல குறிப்பா இந்த ஆவணி மாசத்துல நல்ல கிரகங்கள் கூட்டணியா இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்களே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா ப்ரொடக்டிவா ஏர்னிங்கா சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நன்மை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாமே பக்காவா பவர் பேக்டோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் என் நண்பர்களே, நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இருந்தாவது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க. முக்கியமா இந்த ஆவணி மாதம் 2025 வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, எது உங்களுக்கு பாசிட்டிவா சூப்பரா நடக்கும், எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்டமான நாட்கள், பிரச்சனைக்குரிய நாட்கள், இத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். முக்கியமா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதியில இருந்து டாப் கிளாஸ் யோகம் இருக்கும் 12 ராசிகள்ல பெஸ்ட் யோகம், அதிர்ஷ்டம், பணப்புழக்கம், நல்ல வருமானத்தை ஈட்டுறது, நல்ல வேலை கிடைக்கிறது, அரசு வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அங்க இருந்து ஒரு நல்ல நியூஸ் வருது, அரசு வேலைக்கு அப்ளை பண்றது, காதல்ல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது, திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு திருமணம் டப்பு டிப்புன்னு நடக்கிறது, திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவியிலேயே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கீங்க. மாமனார் மாமியார் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி கூட ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா கூட இங்க இருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது, உங்களுடைய தொழில் விரிவடைகிறது, தொழில நல்ல முன்னேற்றம் வருது, நல்ல பண வரவு, நல்ல லாபம் கிடைக்கிறது, ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல வைக்கிறது, தங்க நகைகள் வாங்குறது, இடம் மனை நிலம் வாங்குறது, சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது, பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது, பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது, குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை புத்திரகாரகன் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கிறது, கலைத்துறையில மிக சிறந்தது ஒரு இடத்தை பிடிக்கிறது, இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போது இந்த ஆகஸ்ட் 17க்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். நீங்க கேட்கலாம், அம்மாடியோ இவ்வளவும் எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 4 விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க. உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையப்படாதீங்க. இன்றைய கோல்சாரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் காலகட்டமா இந்த ஆகஸ்ட் 17க்கு பிறகு இருக்குங்க. ஏன்னாக்கா உங்களுடைய லாபாதிபதி யாரு? சூரிய பகவான். அவர் இந்த மாசம் முழுவதும் 11வது இடத்துல இருக்காருங்க. பொதுவாவே ஒரு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி நல்ல இடத்துல இருந்தாலே தொட்ட காரியம் அனைத்தும் கைகூடும் அமைப்பா இருக்கும். 12 ராசிகளிலேயே துலாம் ராசிக்கு தான் நல்ல கோல்சார கிரக நிலைகள் இந்த மாசத்துல இருக்குங்க. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய துலாம் ராசி ரொம்ப நீட்டா கிளீனா சுத்தமா இருக்குங்க. உங்க ராசியில இருந்து 5வது இடம் எனப்படும் குழந்தைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுகபோக காரகன் எல்லாத்தையுமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார், செய்ய வைப்பார், வாங்க வைப்பார் அப்படின்னு கூறக்கூடிய ராட்சச கிரகம் அசுர கிரகம் ராகு பகவான் இருக்காருங்க. அவர் அந்த இடத்துல இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இதனால வரைக்கும் நீங்க எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணீங்களோ, எதெல்லாம் கிடைக்கல, எந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்தீங்களோ அந்த விஷயங்கள்ல ஒரு சில விஷயம் இந்த காலகட்டத்துல நடக்குங்க. பொதுவாவே ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ராகு குருவுடைய பார்வையில இருக்காருங்க. குருவுடைய பார்வையிலேயே 9வது பார்வை தான் விசேஷம். அந்த 9வது பார்வை இப்ப ராகு பகவான் மேல படுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் அதை எப்படியாவது குறுக்கு வழியில போயாவது புடிச்சு இழுத்து கையில கொடுத்துருவாரு. அதனால உங்களுடைய வேண்டுதலை உங்களுக்கு எது வேணுமோ அதுல நீங்க போக்கஸ்டா இருங்க. 6வது இடத்துல ஆயுட்காரகன் தொழிற்காரகன் சனி பகவான் இருக்காரு. 9வது இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் பாக்கியக்காரகன் புத்திரகாரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்காருங்க. பொதுவாவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 9வது பார்வையை விட 9வது இடத்துல இருக்கிறது ஸ்தான பலம், குரு உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு 9ல குருடா அட்டகாசமான வாழ்க்கை வாழறான்ட்டு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இப்போ. அதிலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நினைச்சதை நடக்க வைக்கும், கேட்டதை கிடைக்க வைக்கும், தொட்டதை தொலங்க வைக்கும், வெச்சதை விளங்க வைக்கும்.
உங்களுடைய எண்ணம் சொல்லாகும், சொல் செயலாகும், செயல் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லாங்க. முக்கியமா பணப்புழக்கம் பல இடத்துல இருந்து வந்து சேருங்க. எங்க இருந்து வேலையே இல்லாம இருக்கிற அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா இந்த புடிச்சுக்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானே உங்களுக்கு அதுக்கு துணையா இருப்பாரு. கட்டாயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை, மனசுக்கு பிடிச்ச வேலை, கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த வேலையின் மூலம் கட்டாயமா உங்க கை நிறைய பணத்தை பாப்பீங்க. அந்த வருமானத்தாலேயே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே குதூகலமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. உங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்க ஒன் பை ஒன்னா வாங்கி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு முன்னாடில நீங்க ஒரு வாக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வாக்கை நீங்க காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம். மத்தவங்களுக்கு சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காகவே நீங்க ஒரு மன உளைச்சலோட அதை எப்படிடா காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். நிறைய பேர், நிறைய நண்பர்கள் உங்களை ஏமாத்தி இருக்கலாம், துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும். நீங்க கொடுக்கிற வாக்கை நீங்க ஆன் டைம்ல காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு பகவான் இருக்க வேணும், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், சரிங்களா? அது எல்லாத்தையுமே அவர் சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு. குரு பகவான் யார் அப்படின்னாக்கா தேவர்களின் குரு. அவர் கூடவே சுக்கிர பகவான் இருக்காரு. சுக்கிரன்னா யாரு? அசுரர்களின் குரு, ராட்சசர்களின் குரு. இப்படி தேவர்களின் குருவும் அசுரர்களின் குருவும் ஒரே இடத்துல இருக்கிறது. குறிப்பா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், குரு பகவான், ஜூபிட்டர் பிளானட், வியாழன் கிரகத்தோட இருக்கிறது. நீங்க கனவுலயே நினைக்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் காலகட்டமா இது இருக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே லக்ஸூரியான வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கிறது, இல்லறத்துல ஆனந்தமா இருக்கிறது, குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, நல்ல பெயர், புகழ், அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது, தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி இழுக்கிறது, பிடிக்காத விஷயத்தை உங்களை விட்டு நீக்கி வைக்கிறது. இது எல்லாமே சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஒரே ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். பொதுவாவே சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இது எந்த இடத்துல உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படின்னாக்கா நெகட்டிவ் சைடுல சொல்லணும் அப்படின்னாக்கா வேலையில சின்னதா பிரச்சனை இருந்தாலே போடா நீங்களும் உங்க வேலையை அப்படின்னு சொல்லி ஜாப ரிசைன் பண்ணிட்டு வந்துருவாங்க, சொல்லாம கொள்ளாம நின்றுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல அந்த தப்பை மட்டும் நீங்க செய்யாதீங்க. இதே பாசிட்டிவ் சைடுல சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சுக்கிர பகவான் என்ன செய்வார்னா உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ, எந்த விஷயங்கள்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ, உங்களுக்கு மன உளைச்சல கொடுத்துச்சோ, உங்களுடைய நிம்மதியை கெடுத்துச்சோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் செய்வாருங்க. அதற்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணும். ஒரு முறை உங்க பக்கத்துல இருக்கிற அஸ்ட்ராலஜரை போய் பாருங்க. தேவைப்பட்ட எங்களையும் கனெக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். 10வது இடத்துல புத்திகாரகன் புதன் பகவான் இருக்காருங்க. 11வது இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய லாபாதிபதி சூரிய பகவான் சூப்பரா இருக்காரு. அவர் கூடவே கேது பகவானா இருக்காங்க. இத மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அச்சச்சோ கேது பகவான் சூரியன் கூட இருக்காரா அப்படின்னா இது சூரிய கிரகணமாச்சே, இது நல்லது கிடையாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா சூரிய பகவான் இப்ப இருக்கிற இடம் சிம்ம ராசி. சிம்ம ராசியுடைய ராசி அதிபதியே சூரிய பகவான் தான். அதாவது அவர் அவருடைய சொந்த வீட்டுல இருக்காரு, ஆட்சியில இருக்காரு, உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சூரிய பகவான் கூட கேது பகவான் இருக்கிறதால கேது பகவானுடைய பாச்சா இந்த காலகட்டத்துல பலிக்காதுங்க. கேது பகவானே கப் சிப்புன்னு கம்முன்னு தான் இருக்கணும். வழக்கம் போல சூரிய பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவருடைய சொந்த வீட்டுக்கு வருவாரு, சிம்மராசியில இருப்பாரு. அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். முக்கியமா இந்த மாசம், இந்த ஆகஸ்ட் 17க்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஏகப்பட்ட பலன்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னாக்கா சூரிய பகவான் இப்ப இருக்கிற இடம் மூத்த சகோதரர் லாபஸ்தானம். உங்களுடைய அண்ணன் அல்லது அண்ணனுக்கு நிகரான ஒரு சொந்தமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், உங்களுடைய ஓனர் இல்லனா ட்ரெய்னர், டீம் லீடர், மேனேஜர், உயர் அதிகாரிகள் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. புதிய நண்பர்கள், புதிய விஐபிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்கள உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு தொழில் செஞ்சிருக்கீங்க, அதுல லாபம் சரியா வரல, என்னடா தொழில் இது, என்னடா வேலை இது, இப்படியே போனா என்னடா பண்றதுன்னு யோசிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்காத நேரத்துல லாபம் வந்து சேரும். ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கூரைய பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். 12வது இடத்துல நிலக்காரகன், பூமிக்காரகன், மங்களகன் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. இப்பேற்பட்ட கிரகங்களின் கோல்சாரங்களின் காலகட்டத்துல இந்த ஆவணி மாசம் பிறக்குது. முக்கியமா இந்த கோல்சாரங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தரும் அப்படின்னாக்கா சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி வைக்குங்க. நிறைய துலாம் ராசிக்காரங்க நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க, என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா, இவங்களுடைய லைஃப்ல அந்த அளவுக்கு சரியா இல்ல, சந்தோஷமா இல்ல, அதெல்லாம் சரியாகுமா அப்படின்ட்டு. இந்த காலகட்டம் அதற்கான காலகட்டம். நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்ப தாராளமா நீங்க எடுக்கலாம்.
இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல விஷயங்கள், சுபமங்கல நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிக்ஸ் பண்ண திருமணமே நின்னு போயிருக்கு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. வரங்களை பார்த்துக்கிட்டு இருக்க, தள்ளி போது தட்டி போதுன்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த மாசம் ஆடி மாசத்துக்கு பிறகு அற்புதமான நாட்களா இருக்குங்க. அதனால தைரியமா நீங்க இறங்கி வரங்களை தேடுங்க. முக்கியமா சொல்றாங்க, இருக்கிற 12 ராசிகள்ல அதிமுக்கிய ராஜ கிரகங்கள், அசுர கிரகங்கள் என்று அனைவருமே உங்களுடைய ராசிக்கு நல்லது செய்யும் இடத்துலதான் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதால உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சுப விரய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் கவனமா இல்ல அப்படின்னாக்கா அது வீண் விரய வெட்டி செலவுகளாக மாறலாம். முடிஞ்ச வரைக்கும் சொல்லி அதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. கரெக்டா அந்த செலவை சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ண சொல்லுங்க. ஏன்னா கட்டாயமா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சகோதர சகோதரிகளுக்கு பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும் கொடுத்து உதவி செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கும், ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடந்துருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்துக்கும் தேவையான விஷயங்களை, தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. அதற்கேற்ற செலவை நீங்க செய்வீங்க. வருமானம் இல்ல அப்படின்னு உங்களுக்கு கட்டாயமா வருமானம் நிறைய தான் வரும். அதனால இந்த செலவுகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அரசாங்கத்துல வந்து அனுமதிக்காக வெயிட் பண்றீங்க, அரசாங்கத்துல லோனுக்காக வெயிட் பண்றீங்க, ஒரு மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு அனுகூலமா முடியும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த மாசத்துல நடைபெறும், இந்த மாசத்துல அறிவிக்கப்படும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. இது உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா அமையலாம். குறிப்பா துலாம் ராசியில இருக்க பெண்களுக்கு அவர்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வேலையிலயும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் துலாம் ராசியில இருந்து இல்லத்தரசிகள், நான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த விஷயம் தெரியும், அந்த விஷயம் தெரியும், ஆனா எப்படி தொடங்குறதுன்னு தெரியல, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்துல அதுக்கான எஃபோர்ட்டை போடுங்க. குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயே நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா இந்த மாசத்தை விட்டா அதற்கு மிக சிறந்த மாசம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க இந்த மாசத்துல ஜெயிக்க போறீங்க. அதே நேரம் கடந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், மன வேதனைகள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமா இருக்கும். ஒரு சிலருக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு இந்த காதல்ல தோல்விகள் இருந்திருக்கலாம். அந்த அமைப்புகள் எல்லாமே மாறும். புதிய வாழ்க்கை, புதிய முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்க அதை பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது சிறப்பான யோகமான சுபமங்கல மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல 6ஆம் எண் நம்பர் அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே இதன் கூட்டு எண்களும் நல்லா இருக்கும். இது தவிர 4, 5 மற்றும் 8ஆம் எண்களும் சுபம் தான். கவனமா இருக்க வேண்டிய எண்கள் 1 மற்றும் 2. இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் துலாம் ராசியில இருந்து எங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் அப்படின்னு பார்த்தாக்கா வைரம் தான். ஆனா இந்த காலகட்டத்துல வைரமே ரொம்ப சீப்பாவே கிடைக்குது. வைரத்தை வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமைகளில் அணிந்து வர நல்ல விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இந்த மாசத்துல அப்படின்னு பார்த்தாக்கா நீலம், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, வெள்ளை, மில்கி ஒயிட், இந்த மாதிரியான நிறங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இவர்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் பார்வை வியாழக்கிழமையில இருக்கிறதால இந்த வியாழக்கிழமை இவர்களுக்கு அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் கேது இணைவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க, அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.